ஈஷா மையத்தில் யோகா கற்கச் சென்ற தனது மகள்களை மீட்டுத் தரக் கோரி காமராஜ் என்பவர் தாக்கல் செய்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் போலீசாரும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் இரண்டாவது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை வடவள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் கோவை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் தங்கியுள்ள தனது இரு மகள்களை மீட்டுத் தரக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணையில் ஈஷா மீதான வழக்குகளின் விவரம், மகள்களின் கட்டாயத்தின் பேரில் யோகா மையத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என காமராஜ் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. தொடர்பாக விசாரணை நடத்தி 4ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் காவல்துறையினர், மாவட்ட சமூக நலத்துறை, குழந்தைகள் நல குழுவினர் ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரடியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.